ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கடையில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஜினியா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு மேலே மண் சட்டி வச்சுருக்குறேங்க. சட்டி சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு, தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை கூட மசாலா சேர்த்திக்கலாங்க. சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவைங்கிற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேங்க, தண்ணி சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு. கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சுங்க. கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு. இப்படி வந்து கரண்டிலே இல்லைன்னா மத்தில் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கிராமத்து முறையில் செஞ்ச கத்திரிக்காய் கடையல் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.